ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மோட்டு போட்டில் ஃபேமிலி தாங்க வந்திருக்காங்க. நம்ம மோட்டு போட்டு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டானுங்க. ஸோ எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு போட்டி தான் வைக்க போகிறோம். அது என்ன போட்டினாக்கா, இங்கே ஒரு ரேம்ப் ரேஸ் தான் மக்களே. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரேம்ப் ரேஸ் தான். இது வந்து சிம்பிளாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஆனால் பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இதோடைய டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ இன்னும் போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடங்கள் ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடம் கூட போயிடலாம் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இருக்குல்ல, லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னாக்கா நம்ம கீழே வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனால் தான் மட்டும் நம்ம வின் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே. பட் ஆனால் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாப்பா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் லெட்டர்ஸில் விழுந்து கீழே விழுகிறாங்கன்றத யார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மக்களே. ஸோ நான் தான் அவங்க சின்சான். மறக்காமல் சின்சான் பிடிக்கும்னு நினச்சிங்கனாக்கா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கிளல் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க மக்களே. உங்களுக்கு மோட்டு பாட்டில் ஃபேமிலி பிடிக்கும்னாக்கா மறக்காமல் மோட்டு பாட்டில் ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போயிட்டு நம்ம முதல்ல போயிட்டு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நான் தான் மக்களை போயிட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நம்ம ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச காரை ஒன்று எடுத்துட்டேன். ஸோ பிடிச்ச காரை எடுத்துட்டு ஆட்டையை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரேம்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே தான் போகுது. சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் மக்களே. இந்த ப்ளூ கலர் ரேம்பை தாண்டின அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும். அந்த லெட்டர்ஸில் தான் மக்களே நம்ம கீழே விழுந்து எங்கே மண்ணக்க வெட்டு கீழே விழ போடணும் தெரியாது. கரெக்டாக போகணும். இதுக்கு பயந்து தான் போய் ஆக்குறோம் போல். சின்சானையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து தான் போகிறான். ஆனால் நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இருக்க வேண்டியது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல போனால் கரெக்டாக இருக்கும்ன்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே ட்ரை பண்ணான். பட் ஆனால் அது வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது லெட்டர்ஸில் வந்து ஈயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நடுவில் போடுவோம்ல அந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். ஆனால் அதில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டா மக்களே. சொல்லவே முடியல. நம்மளுடைய சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி போயிட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். அந்த லெட்டர் மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் ரெண்டாவது லெட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனால் வந்து சரியாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டா மக்களே. சங்கட்டமான விஷயம் தான். நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலும் ரெண்டாவது லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்து எலிமினேட் ஆகிட்டான் மக்களே. சங்கட்டமான விஷயம் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மோட்டு மண்டே இருக்கான். மோட்டு மண்டையை பார்ப்போம் எப்படி போகிறான்றத. அவனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரையும் பார்த்துருந்த விஷயம் தான். முன்னாடி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம், பின்னாடி அடுத்தடுத்து விடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ஏன்னா அவனை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுப்பாங்க மக்களே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஈஸியாக தான் வரும். மக்களே, நீங்கள் எல்லாம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டையை வரான். மோட்டு மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்பை போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்க மக்களே. சூப்பரான மேட்ரு தான். பாப்பா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றத இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் மக்களை போயிட்டுருக்கான். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சின்சான் போனதை பார்த்து வச்சு அந்த டயரையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டயரை ஃபாலோ பண்ணி தான் போகிறான் மக்களே. பார்ப்போம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக போகிறானா இல்லையான்னு. செகண்ட் ஃபாலோ பண்ணி அவன் கீழே வந்து அவனுக்கு தான் அசிங்கம். பார்ப்போம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றத. ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதுவுமே டயரை வச்சு. செகண்ட் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரை பண்ணுறான். பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விளைய வேண்டியது எப்படி மேனேஜ் பண்ணி வந்துட்டான்னு சொல்லலாமா? ஓகே, ஒன்றும் அவன் கடந்து போகலை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டான். கரெக்டாக போகணுமே. ஓகே மக்களே. ரெண்டாவது லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ போகிறானா என்னன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பான லெட்டரு வந்து கீழே விழ வேண்டியது மக்களே. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி எழுப்பி போகிறானா கீழே வந்துடுறானான்ட்டு சங்கட்டமான விஷயம் மக்களே. அந்த ஏன்ற லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. அதில் வந்து நம்ம மேலே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும் போல். நம்மளுடைய மோட்டு மண்டினா வந்து பார்த்தீங்கன்னா
கீழே விழுந்துட்டா மக்களே. ஸோ ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன, நம்ம மோட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான்னு நினச்சேன். ஸோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச வெளில நல்லா போயிருந்தான். ஸோ இது வரலுமே பின்னாடி வரவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கு. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டு மண்டியை வந்து ஸோ நல்லாவே தான் போயிருக்கான்னு சொல்லலாம். இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை வச்சுட்டு அடுத்தடுத்து அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்டில் மண்டியை இருக்கான். பட்டில் மண்டியை பார்ப்போம் எப்படி போகிறான்றத. ஆல்ரெடி அவங்க 2 பேர் போனதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மக்களை. ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகிறானா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, நல்லாவே தான் மக்களை போயிட்டு இருக்கான். ஓகே, இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருந்தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பார்ப்போம். அவங்க 2 பேருமே கண்டுபிடிச்ச லெட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கரெக்டாக போகணும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகலனாக்கா சங்கடமான விஷயம் தான். பொறுத்து வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்கன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே. எனக்கு பார்க்க ஆர்வமாக இருக்குது. ஸோ யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ 2வது லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தடையுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவனே தான் கண்டுபிடிச்சி போகிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப அதான் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ரூட்டில் போகல, கரெக்டான ரூட்டில் எப்படியே கரெக்டாக போயிட்டான். தப்பான ரூட்டில் தப்பாக போகாமல் கரெக்டான ரூட்டில் கரெக்டாக போனது. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிலைக்கல. இவன் வந்து பட்டில் மண்டிங்க கீழே வந்துட்டான் மக்களே. ரொம்ப சங்கடமான விஷயம்னா நம்ம பட்டில் மண்டி என்னதான் இருந்தாலுமே அவனே ஒரு 2-3 இடத்த கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ முதல் 2 லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வளர்ந்தான். 3வது லெட்டரை கடந்து போகும்போது 4வது லெட்டர் தாண்டும் போது கீழே வந்துட்டான் மக்களே. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமான விஷயம் தான் மக்களே. பட்டில் மண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து எலிமினேட் ஆகிட்டான். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்னா பட்டில் மண்டி அடுத்த சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட்டில் மண்டியை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம அடுத்தடுத்த பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கன்சிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் தான் போகணும். அவன் எப்படி போகிறான்னு பார்ப்போவாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை விட்டு லாக் பண்ணிட்டான். போச்சா ரைட்டு மக்களே. ஸோ நம்ம குட்டப்பையன் ஜான் தான் இருக்கான். பட்டில் மண்டி எலிமினேட் ஆகிட்டான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேற போட்டியில் கலந்துப்பான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் இருக்கான். குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாமே எல்லா ரெஸ்ட்லையும் நல்லா விளையாடுவான் மக்களே. இவனை பற்றி ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட்லையுமே சூப்பராக ஓட்டுவான். பட் இந்த ரெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக வித்தலாம் காமிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் போயிடுவான் நினைக்கிறேன் மக்களே. ஒருத்தர் பார்ப்போம் முன்னாடி சொல்லிட முடியாது யார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆர்வமாக தான் இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவானா இல்லை மண்ணக்க வெடிக்கல விழுவானான்னு தெரியல. பாப்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட்லையும் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு ரொம்ப பார்க்க ஆர்வமாக இருக்குது மக்களே. உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மண்டியை பிடிக்குனாக்கா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. பார்ப்போம். ஸோ குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெட்டரை தாண்டி போயிட்டுருக்கான். 2வது லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறான் மக்களே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெட்டர் தாண்டிட்டான். 3வது லெட்டர் தாண்ட போகிறான். 3வதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் தாண்டிட்டான். ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறான் மக்களே. ஸோ 4வது தாண்டிட்டோடனே இந்த ஏக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போகணும். ஸோ இதுவுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. அது மட்டும் இல்லாத இந்த ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு போனோம். பரவாயில்ல, இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போகிறானான்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலே. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போகல. இவன் தான் ஃபஸ்ட்டு மோட்டரை போயிட்டு கீழே வந்துட்டான் மக்களே. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ஜான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கான் மக்களே. ஸோ அடுத்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் போகிறாங்க பார்ப்போம். அடுத்த கன்சிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்திடலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் கீழே வந்ததுனால நம்மளுக்கு சிங்கம் சார் போகிறாரு. சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் ஏகப்பட்ட ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடி இருக்கு. அது மட்டும் இல்லை பெஸ்ட் வாண்டடானாக்கி அவருக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க. போலீஸ் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார் ஓட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை ரேம் பிளேஸ் விளையாடி இருப்பார். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சாருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் கஷ்டப்படாமல் தான் போகிறாரு. பார்ப்போம். இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போராடுன்னு பார்ப்போம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் வந்து கிட்ட வந்துட்டார் மக்களே. இது வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கீழே விழாமல் கரெக்டாக தான் போகிறான்னு சொல்லணும். ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அடடா என்னடா அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ போகிறான்னு தெரியல. நல்லா தான் போயிட்டுருக்காரான்னு தெரியல மக்களே. ஓகே, 2 லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஐ திங்க் 4வது லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பு எழுப்பத்தில்
எனக்கு தெரிஞ்சு 4வது லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. கீழே விளைய வேண்டியது, பட் எப்படியே தப்பிச்சிட்டாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கில் தான் போயிட்டுருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் இருக்குது. அந்த 3 லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தாண்டாருன்னா இவர் தான் மக்களை வின் பண்ணுவார். பார்ப்போம் படுத்துறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி போகிறான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதோட வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய சிங்கம் சார் வின் பண்ணுறாரு இல்லையான்னு. அடடா, அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லெட்டரையும் தாண்டா, இன்னும் 2 லெட்டர் தான் இருக்குது. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டா வேற லெவலு. நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற மக்களே. ஸோ சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கீழே விழாமல் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு சொல்லலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டை ரீச் பண்ண போகிறாரு. ஸோ இன்னும் ரீச் பண்ணல, இன்னும் 2 வழியங்கள் இருக்குது. 2 வழிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாக்கா இவர் வந்து வின் பண்ணிவிடார் மக்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கே வந்துட்டாரு. என் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறாரு. போட்டு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டார் மக்களே. நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வின் பண்ணிட்டாரு. ஸோ சமலில் நம்ம சிங்கம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அவர் வின் பண்ணனால. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. சமலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆளுங்க யாரும் பார்த்தலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்டர் ஜக்கா இருக்காரு. டாக்டர் ஜக்காவுக்கு பின்னாடி கசிராமும் இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். கஜிராம் அண்ட் ஜக்கா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின் ஆகிட்டாங்க. நம்மளுடைய சிங்கம் சார் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார் மக்களே. ஸோ டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே போயிட்டுருக்காரு. அடடா என்னடா அது, ஸோ கிட்டக்கே வரப்போறாரு மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரா மண்ணக்க விட்டு கீழே வருவாரான்னு தெரியல. ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டாருன்னு சொல்லலான்னு தெரியல. இன்னும் 2 லெட்டர்ஸாக இருக்குது. அடடா இதையுமே வந்து தாண்டி முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் தாண்டுவாருன்னு பார்ப்போம். அடடா இன்னும் கொஞ்சம் தான், என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல தடுமாறுறாரு. போகிறா இல்லையான்னு தெரியல, டவுட்டு தான். ஆஹா, எப்படியோ வந்துட்டார் மக்களே. சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான்னு சொல்லலாம். 3 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டாரு. இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் தான் இருக்குது. பார்ப்போம் கரெக்டாக போகிறாரா இல்லையான்னு. அடடா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகணுமே. பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரா இல்லையான்னு. அடடா மக்களே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டுருக்காரு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போகிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டை ரீச் பண்ண போகிறார் மக்களே. ஸோ பாப்பா முன்னாடியே சொல்கிறோம் இல்லையாடி இவர் வந்து போகிறா இல்லையான்னு. ஒரு 2 லெட்டர்ஸ் இருக்குது. எந்த லெட்டர் வேணால் மண்ணை வெட்டி கீழே வரலாம். அடா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் கடந்து வந்துட்டாரு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடந்து வந்துட்டாரு. ஏழை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு எந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல மக்களே. அடடா சொல்லி மூளை கீழே வந்துட்டார் மக்களே. சொன்ன முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டார் மக்களே. சங்கட்டமான விஷயம்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக நல்லா கொடுத்துருந்தாரு. கொத்தமல்லிக்கு வச்சு அந்த இடத்துல நிப்பாட்டி தான் ஓட்டினாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்தான். நம்மளுடைய கஜிராம் தாங்க. கஜிராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பொறுத்திருந்து பார்ப்பேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறானா இல்லையான்னு. கசிராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணுவான்னு தெரியல மக்களே. கசிராம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுப்புறான்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கசிராம் கீழே தான் விழுந்துருவான்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ என்னோட போகிற வேகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாக தான் இருக்குது மக்களே. ஸோ கசிராம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் போகிறான். பட் இருந்தாலும் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் போகிறானா கீழே விழுறானு மக்களே. கசிராம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழப்போகிறான் மக்களே. மக்களே நான் தான் அவங்க சின்சான். உங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கசிராம் கீழே வந்து எழுந்துட்டா. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களோட வீடியோ போடுறது நான் தான் அவங்க சின்சான். டாடா, பை பாய்.